அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்கா 12th இந்த இயர், அதாவது 2025 அண்ட் 26 அகாடமிக் இயர் படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆர் இதுக்கு முன்னாடி படித்து முடிச்சுட்டு திருப்பியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டுக்கோ இல்லை ஜேஇ மெயினுக்கோ எழுத போகிற ஸ்டூடெண்ட்டு பேசிக்காக சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த சர்டிஃபிகேட்ஸு என்னென்ன தேவைப்படும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றது தான் இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஜேஇ மெயின் செஷன் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நவம்பர் 27 லாஸ்ட் டேட்டு. இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே இப்போது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அந்த சர்டிஃபிகேட்டே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எம்பிசி பிசி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இவங்க எம்பிசி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிசின்றவங்க பிசி. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும், அதர் பேக்வேர்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய கான்செப்ட். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு சில பேரண்டெல்லாம் எடுத்துகிட்டு பழைய அட்டையில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அப்ளை பண்ணுங்கன்றாங்க. ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது. பழைய சர்டிஃபிகேட் பர்மனண்ட்டுன்னு சொன்னாலும் இப்போ ரீசண்டாக வர்ற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லலாம் யார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு வரும். அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு வர்ற ரீசண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஃபஸ்ட் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எம்பிசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரீசண்டாக ஃபோட்டோ வச்சு வாங்கியிருக்கணும். அடுத்தது இந்த இயருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் சப்போஸ் இன்றைக்கி அப்ளை பண்ணுறோன்னா இன்னிலேருந்து ஒரு 15லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கிற மாதிரி ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கிறதுல லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லைனில் இந்த சர்டிஃபிகேட் வேல்யூடு அப் டு எப்போ கொடுத்தாங்க, எப்போ அது முடிய போகுதுன்ற டேட்டு கொடுத்துருப்பாங்க. அது சில பேருக்கு அது விவரம் புரியல. அதனால் அந்த சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட்டில் லாஸ்ட்டில் எண்டில் பார்த்தீங்கன்னாலே டேட் இருக்கும். அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா முடியாமல் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 15-20 நாள், நம்ம ஒரு மாதம் வேலிடிட்டியாவது இருந்தால் மட்டும்தான் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். இது ரெண்டும். அடுத்தது இப்போ எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். என்னுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல், என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ, என்னுடைய ரீசண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்த ரீசண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்னுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்கணும். என்னுடைய ரீசண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் பேசிக்காக இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக தேவைகள். இது இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிடலாம். அப்புறம் சில பேரண்டெல்லாம் என்கிட்ட அப்ளை பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. அப்ளை பண்ணிவிட்டு உடனே சார் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு இ சேவை மையம் வச்சு நடத்துகிறோம். எங்களை மாதிரி இருக்கிற இ சேவை மையம் வச்சு நடத்துகிறவங்க எங்களுடைய ஜாப் என்னென்னா கம்ப்யூட்டரில் மனு எழுதி போடுற வேலை தான் எங்களுடைய வேலை. உங்களுக்கு என்னென்ன அந்த டாக்குமெண்ட் தேவையோ அதை உங்ககிட்ட வாங்கி மனு எழுதி போடுற வேலை தான் எங்களுடைய வேலை. அது எங்கே போகும் அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோன்னே உங்கள் ஊர் கிராமத்து விஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிடும். அது கம்ப்யூட்டர்லேயே அவருடைய ப்ரொஃபைலுக்கு அது போயிடும். அவருடைய அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டை நான் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சதை அவர் பார்ப்பார். பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவாருன்னா அதை ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவார். அதை ஃபார்வர்ட் பண்ணி அவர் டெப்டி தாசில்தாருக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்லேயே நடக்கும். அது அப்புறமா அவங்களாம் எல்லாத்தையும் ப்ராசஸ் முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ் வந்த முன்னே நீங்கள் அப்ளை பண்ண இடத்துலையே இப்போ இன்கேஸ் என்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா என்கிட்டயே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் எடுக்க தெரியும்னாக்கா
டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் அந்த நம்பர் வரும். டிஎன் சொல்லிட்டு இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்னா TN-620ன்னு சொல்லிட்டு நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை அந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோட பேசிக்கான நீடு. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணுற ஜாப் மட்டும்தான், நாங்கள் அப்ரூவ்டு கொடுக்குற ஆள் கிடையாது. யார் அப்ரூவ்டு பண்ணுறாங்கன்னாக்கா விஓஓ, ஆர்ஐ, டெப்டி தாசில்தார், தாசில்தார் இவங்க தான் அதுக்கு அப்ரூவ்டு பண்ண வேண்டியது. அவங்க தான். அவங்க அப்ரூவ்டு பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட், நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜேஇ மெயின், நீட், இது போல் அப்புறம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், அப்புறம் டிஎன் பேராமெடிக்கல், இது போல் அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. ஆனால் நீட் ஜேஇக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க, ரயில்வேக்கு வேலைக்கு போகிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த படிக்க போகிறதுக்கு எல்லாருக்குமே ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கடையோடைய பேர் ஏகே இன்டர்நெட், சீனிவாசா மகால் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. முல்லை நகர் மெயின் ரோட்டில் இருக்குது. சரிங்களா? ஓட்டேரி, வேலூர். என்னுடைய கிராமத்து பேர் பலவஞ்சாத்து. சரிங்களா? என்னுடைய ஃபோன் நம்பர் 9489443510. சரிங்களா? எதனா சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. அந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் கூட, உங்களுக்கு டைப் பண்ண முடியலன்னா வாய்ஸ் கால் கூட போடுங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நான் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் யூடியூப் சேனல் வச்சு, இப்போ அந்த யூடியூப் சேனல் இருக்குது, பட் ஆக்டிவாக இல்லை. ஏன் ஆக்டிவாக இல்லைன்னா என்னுடைய மேன் பவர் கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஆக்டிவாக இல்லை. அதனால் இந்த வீடியோவை அப்படியே என்னுடைய கேமராவில் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணிடுறேன். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.